90s கிட்ஸ் தான் சொல்லுவாங்க, டேய் நல்லங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதுடா, இந்த படம் வரணும்டா அப்பதான்டா தெரியும்னு 90s கிட்ஸ் கதறதை நான் பாக்குறேன். சோ மறுபடியும் நமக்கு ஒரு ஓஜி மறுபடியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப பார்க்க போறோம். எப்படி எம்ஜிஆர் சார் ஒரு ஓஜி அந்த மாதிரி திரும்ப ஒரு டார்க் காமெடியோட ஓஜி மறுபடியும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஐம் சோ ஹாப்பி நலன் கூட ஒர்க் பண்றது. நான் வந்து நலன் மாதிரி டைரக்டர் வந்து நான் அடிக்கடி யோசிப்பேன், தெலுங்குல பெரிய படங்கள் பண்றாங்க, மலையாளத்துல வித்தியாசமான படம் பண்றாங்க, தமிழுக்கு என்ன அடையாளம் இருக்கு, நம்ம வித்தியாசமா என்ன பண்றோம்? ஏன்னா இங்க வந்து ரொம்ப பயந்துட்டே இருந்தோம்னா யூஸ்வலான ஃபில்மே பண்ணிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை, புது விஷயங்கள் பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அவங்க தொடர்ந்து படம் பண்ணது முக்கியம் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில நலன் மறுபடியும் இந்த படம் பண்ணது, அது இந்த மாதிரி ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதை இவ்வளவு ஜாலியா டெலிவர் பண்ணது ஐம் சோ ப்ரௌட். நலன் இந்த மாதிரி பேரியர் பிரேக் பண்ணலாம், புது விஷயங்கள் ட்ரை பண்ணவே விட மாட்டாங்க நம்மள. அந்த வகையில ஐம் சோ ஹாப்பி. அண்ட் இந்த படத்துல வந்து வாத்தியாரா இருக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கான மேக்கப் போடும்போது அவ்வளோ பயமா இருக்கும், பயந்தே நடிச்சிருக்கேன். பூர்ணிமா தேங்க்யூ. ஐ திங்க் ஒவ்வொரு காஸ்டியூமும் ஒரு 10-15 தடவை கரெக்ட் பண்ணிருப்போம். பொறுமையா ஒவ்வொன்றும் பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. அது மாதிரி செரீனா ஆகட்டும், என்னோட மேக்கப் மேன் முருகன் ஆகட்டும், அந்த மீசை வரையறதுல இருந்து அந்த உருவம் வேஷம் போட்டு வந்து அவரா நிற்கும் போது அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிச்சோம்னா நமக்கு தலையெல்லாம் சுத்தி. அவரை பத்தி கேள்விப்பட்ட கதைகள், அவ்வளவு கதைகள் வந்துட்டே இருக்கு. இன்னும் நல்லா அழகா சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் பத்தி விசாரிச்சோம்னா ஒரு 10 கதை சொல்லுவாங்க சார். அவரை பத்தி மட்டும் விசாரிச்சா எங்க போனாலும் கதையா வந்துட்டு இருக்கு. அவர் மக்களுக்கு போய் செஞ்ச விஷயங்கள், மக்களை போய் தொட்ட விஷயங்கள் 1-2 சொல்ல முடியாது, அவ்வளவு இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன். அவருடைய கான்வாய் போயிட்டே இருக்குமா ராதாகிருஷ்ணன் ரோட்ல. அப்ப வந்து கால் இல்லாத ஒருத்தர் அங்க வந்து டெய்லி நின்று காலில் பாப்பாரு கார் போகும்போது. எப்ப டெய்லி காலில் வந்து நிக்கிறேன், எதுக்குப்பா இங்க நிக்கிறான்னு கேட்டதுக்கு அவரும் உன்னை பார்க்க போறாரு, வண்டி வேகமா போகுதுன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாராம், கோயிலுக்கு நம்ம போறோம், சாமி நம்மளை பார்க்கணும் போறோம், நாம தானே சாமியை பார்க்க போறோம், நான் தான் அவரை பார்க்க வந்தேன்னு சொன்னாராம். இப்படியே போயிட்டு இருந்த கார் ஒரு நாள் நின்றுருக்கு. அவரே இறங்கி வந்திருக்காரு, கையில எவ்வளவு பணம் தெரியாது எடுத்து கொடுத்துருக்காரு, கடை வச்சு பொழைச்சிக்க, பீடி சிகரெட் விற்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சோ இப்படி அவரு கிட்ட அவரை பத்தி இன்சிடென்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. சோ அவரோட கோடான கூட ரசிகர்கள் எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் நிச்சயமா நாங்க திருப்திப்படுத்தும் நம்புறேன். ரித்ராஜ் மாமாவும் இங்க இருக்காரு. நான் பயந்து தான் நடிச்சிருக்கேன்னு சொல்லுவேன். அவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன், வாகேஸ்வர் சார் கேட்டுட்டே இருப்பேன், ராஜ்கிரண் சார் கிட்ட கேட்டுட்டே இருப்பேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் வெளியே வருதுங்கிறது. சத்யராஜ் மாமா மறுபடியும் மொட்டை பாஸ் வில்லனா நடிச்சிருக்கிறது ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட்னு சொல்லலாம் இந்த படத்துல. ராஜ்கிரண் சார் வந்து ஒரு கம்ப்ளீட் டிவோட்டட் எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபேனா நடிச்சிருக்காரு, இந்த தாத்தாவா நடிச்சிருக்காரு இந்த படத்துல. ஆனந்தராஜ் சார் ஒரு பயங்கர ஸ்பெஷல் பிந்தாஸ் கேரக்டர் அவரு. சுந்தர் சார் எல்லாருக்கூடையும். ஷில்பா ஐ திங்க் வெரி பிரேவ் ஆஃப் யூ டு டூ திஸ் கேரக்டர் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்ணம்மா ஒன்னு சாங்ல எல்லாரும் பார்த்து எல்லாம் கிறங்கிருக்காங்க பசங்க. மறுபடியும் இந்த படத்துல வேற ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் வில் பி a very special film. ஜார்ஜோட ஒர்க் எக்ஸலண்டா இருக்கு. சனாவோட ஸ்கோர்ஸ் கொஞ்சமா நான் பார்த்துட்டே இருக்கேன். டெஃபினட்டா வந்து ஒரு எபிக் சனா சொல்ல மாதிரி நமக்கு சூப்பர் ஹீரோவா வந்து சினிமாவில் வந்தது எம்ஜிஆர் அவர்கள் தான். அவர் நம்மளுடைய உடல் பொருள் ஆகிய கலந்தவரா இருக்காங்க நமக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஐகான்ஸ் எல்லாருமே. ஸோ அவர் நம்ம சூப்பர் ஹீரோ எடுத்து நானும் இந்த படத்தை சூப்பர் ஹீரோ படம் ஃபில்மாவே பார்க்கறேன்னு சொல்லலாம். ஆனா நம்ம ஊர் மசாலா, நம்ம ஊர் ஸ்டைல்ல ஒரு படமா அது வந்திருக்கு. எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப வருத்திக்கிட்டு நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ண படம். ஸோ நிச்சயம் படம் வெற்றி அடையணும். ஞானவேலுக்கு வந்து மிரக்கல் தான் இந்த படம் வந்து இப்போ வந்து இறங்கியிருக்கிறது. அது புரித்தலைவரோட ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்லபடியா வந்து ரிலீஸ் ஆகணும்.